அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 3 நாள் வந்து லீவ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே இன்னைக்கும் லீவ். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் நியூஸ் ஏதாவது வந்ததா அப்படின்னா ட்ரம்ப்பை பற்றி ஒரு நாள் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க சோசியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா ட்ரம்ப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து நியூஸ் வந்து தப்பாக கொடுக்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா டேரிஃப் போடுறாரு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஸோ டேரிஃப் போடுறப்போ மார்க்கெட்டில் நிறைய வந்து கீழே இறங்குது, இன்வெஸ்டர்ஸ் வந்து லூஸ் ஆகிறாங்க. 16 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி எல்லாம் இந்திய பங்கு சந்தை வந்து அடி வாங்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா டேரிஃபை குறைக்கிறாரு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மேலே வருது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டு தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க்னு ஒரு நிறுவனம் இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு லாஸ்ட்ல கூட ஒரு அம்பானியை டார்கெட் பண்ணி ஒரு நியூஸ் வந்து விடுவாங்க. ஸோ விட்டவங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அம்பானி ஸ்டாக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இறங்க ஆரம்பிச்சோன்னா அதில் ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. யார் நடுவில்லாம் போய் மாட்டிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போய் மாட்டிட்டு பணத்தை வந்து இழந்துருவாங்க. ஸோ அவங்க செல் சைட் ப்ராஃபிட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கீழே இறங்கினா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேயே ஒரு ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க மேலே வர்றப்ப. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வரும். இந்த ஹிண்டன்பர்க் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் இந்தியாவில் அதுவும் ஸ்பெசிஃபிக் கம்பெனியில் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. பட் இந்த ட்ரம்ப் டேரிஃப்ங்கிறது அதையே தூக்கி சாப்பிட்ரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் வேகமாக வந்து வேலை செய்யுது. ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளாலேன்னு சொல்ல முடியாது. ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்னாலேயே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. என்ன ஆக போகுது மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல க்ளோஸ் ஆகுது. அப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. நியூஸ் வந்து கொடுத்தவொடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. நிஃப்டி எல்லாம் 600 பாயிண்ட்ஸ் ஓப்பன் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஸோ இது எப்போ வந்து தீர்வு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தீர்வு வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா சைனா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்க டாரிஃப் போட்டால் நாங்களும் டாரிஃப் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த மாதிரி ஒரு சில நாடுகள்லாம் 0% வந்து எலக்ட்ரிக்கல் கூட்ஸுக்கு வந்து வரியை வந்து குறைச்சிருக்காங்க. சைனால மட்டும்தான் இப்போதைக்கு வந்து வரி வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் அடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ட்ரம்ப் டாரிஃப் நிறுத்தலை அப்படின்னா ஸோ ஒரு கொஞ்ச நாள் தான் இந்த மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அஃபெக்ட் ஆகாது, போடா இவருக்கு தான் வேலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் வைஸ்ல வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ரொம்பவும் ஏமாற்ற முடியாது. மக்களை வந்து ஓரளவு தான் பார்த்தீங்கன்னா திசை திருப்ப முடியுமே தவிர சும்மா இதே மாதிரி ட்ரம்ப் ஏதாவது டாரிஃப் கொடுத்து விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஏமாற்ற முடியாது. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சீரான நிலைக்கு வந்து வந்துடும். இப்போயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சு வந்துருச்சு. என்ன இவர் போடுறாரு மறுபடியும் இவரே அந்த ரகுவரன் சொல்லுவார்ல முதல்வர் படத்துல, இவரே குண்டு வைப்பாராமா இவரே எடுப்பாராமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவரே டாரிஃப் போடுறாரு, பங்கு சந்தைகள் இறங்குது, மறுபடியும் கேன்சல் பண்றாரு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் உள்நோக்கம் இல்லாமல்லாம் ஒரு பெரிய ஒரு நாட்டோட அதிபர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. அந்த உள்நோக்கங்கிறது இன்னும் வெளியே வரல. பட் நமக்கு அந்த அளவுக்கு சிந்திக்கிற ஒரு திறமை வந்து கிடையாது. சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்னவோ இருந்துட்டு போகட்டும், டாரிஃப் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் டெக்னிக்கல்ஸா நம்ம வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, அதாவது மொத்தம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. எல்லா பக்கமுமே ஒரு புட் ஆப்ஷனும் சரி கால் ஆப்ஷனும் சரி ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் 2838 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து 2320, டிக்ளைன்ஸ் வந்து 440, அன்சேஞ்ச் வந்து 78. 52 வீக் ஹைல வந்து 35 ஸ்டாக்ஸ், 52 வீக் லோல வந்து 18 ஸ்டாக்ஸ். ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 5, லோயர் சர்க்கியூட்ல 4. ரொம்ப மோசமான ஒரு கேஷ் ஃப்ளோல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் தான். அது என்ன இன்னும் ஒரே ஒரு பாசிட்டிவ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா செக்டார்ஸ். ஸோ செக்டார்ஸ்ல ஒரு டாப் செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஐடி செக்டார்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 223 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஐடி செக்டார் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆனாலே ஸோ மற்ற செக்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிரும். இது ஏன்னு நான் ஆல்ரெடி கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா செக்டார்லையுமே ஐடி வந்து மிங்கிள் ஆயிருக்கும். ஸோ ஐடியே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த செக்டார் எல்லா செக்டாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான்.
ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸை வச்சு மட்டும் சொல்லலை, ஏன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 240 பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு மேலே ஓப்பன் வந்து நடந்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ 315 பாயிண்ட்ஸ் வந்து அப் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 1.37% வந்து ஃப்ரைடே க்ளோசிங்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை கண்டினியூஷன் ஆகணும், இதை 320 இன்னும் கொஞ்சம் கண்டினியூஷன் எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ கேப் அப் எதிர்பார்க்குறப்ப ஸோ பேங்க் நிஃப்டி வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஃப்ரைடே வந்து நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமா இல்லை. ஸோ ஓகே, ஸோ ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனால் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51,896 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி இப்போதைக்கு பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கனால ஒரு கேப் அப் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் அப் எதிர்பார்த்தா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம் பார்த்தீங்கன்னா 51,896. ஏன்னா இந்த சேனல்ல தான் இப்போதைக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 51,896ங்கிறது ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸா வந்து ஒர்க் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப், செகண்ட், இப்போ தேர்ட் வந்துச்சுன்னா ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா ஸோ அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 600 to 700 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ சேம் கான்செப்ட் தான் பேங்க் எக்ஸ்லயும். ஸோ பேங்க் எக்ஸ்லயும் அதே மாதிரி தான். ஸோ இதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 60,055 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50ல ரெசிஸ்டன்ஸே கிடையாது இப்போதைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணதான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ ஃப்ரைடே வந்து இந்த இடத்த டச் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் வந்து அதுக்கு சாதகம், அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து அதுக்கு சாதகமாக வந்து கிடையாது. ஏன்னா நிஃப்டி இப்போ பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ கண்டினியூஸ் ஆச்சுன்னா கேப் அப் ஓப்பன் பண்ணா ஸோ கண்டினியூஸாக 23,814 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி 50 சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த லிமிட் கிடையாது. ஸோ அடுத்தடுத்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 times டபுள் டாப் வந்து ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணியிருந்தது. இதுக்குமே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஹையா பிரேக் அவுட் பண்ணா 25,200 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஒர்க் ஆகும். நாளைக்கு ஒரே நாள் அந்த இடம் வந்துருமான்னு தெரியல. பட் கேப் அப்ல ஓப்பன் ஆனால் நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ மிட் கேப் நிஃப்டி எல்லாம் நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க. ஒரு டாப் லோ கிட்டத்தட்ட இது வந்து டாரிஃப் லோன்னு சொல்லிட்டாங்க, சாரி ட்ரம்ப் லோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்த. ஸோ ட்ரம்ப் வந்து எவ்வளோதானா அடிச்சு இறக்கி இருக்காருன்னா கிட்டத்தட்ட 13,000 இருந்து ஒரு 10,500 வரைக்கும் கிட்டத்தட்ட 1,500 பாயிண்ட்ஸ் வந்து மிட் கேப் நிஃப்டில வந்து இறங்கியிருக்கு. ஸோ அவரோட நியூஸ் மூலியமா ஸோ மிட் கேப் நிஃப்டில மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க. எந்த இடத்துல 10,546ல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மற்றபடி டாலர் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 9th ஏப்ரல் வரைக்கும் நல்லா ஏறிட்டு இருந்தது. அடுத்த நாள் இறங்க ஆரம்பிச்சது. இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமா இருந்துதான் டாலர் பிரைஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு, ருபி பிரைஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. இது கண்டினியூஸா டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நாளைக்கு இந்திய பங்கு சந்தை மேலும் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஆயில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஓப்பனான இடம் வந்து $62. ஸோ ஹை வந்து பார்த்தீங்கன்னா $62.10. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா $63.39 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்கும். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் வந்து இருக்கு. 5 o'clock தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு கேப் அப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த கேப் அப் எடுத்தா எவ்வளவு தூரம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ 5,485 வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கேப் அப் எடுத்தா கூட ஸோ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். பட் க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே தான் ஒரு ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இடம். ஸோ அதனால இது ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம அப்சைடு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். பட் செல் சைடுங்கிறது எங்க நம்ம ட்ரை பண்ணலாம் பேப்பர் ட்ரேடிங்காகன்னு பார்த்தீங்கன்னா 5,485 வந்ததுக்கு அப்புறம் 215 minutes கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனவனா நம்ம செல் சைடு வந்து டார்கெட் பண்ணலாமே தவிர ஸோ மற்றபடி வந்து நம்ம செல் சைட் டார்கெட் பண்ணுங்கிற செல் சைட் ட்ரேட் எடுக்கணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் இப்போதைக்கு. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன்.
292.8 கண்டிப்பாக வந்து இந்த க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகும். 293.4 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ நம்ம வந்து பை எடுக்கலாம். அது வந்து ஃப்ரைடேவோட ஹை வந்து டார்கெட்டை வந்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 305 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட லெவல்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பை சைடு வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு வந்து டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ ட்ரம்ப் என்ன நியூஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறத பார்க்கறத விட நம்ம டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக வந்து ப்ராப்பரான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் படி நம்ம ட்ரேட் எடுத்துட்டா போதும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஹெச்என்ஐஸ் ஒரு பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க வேணா ட்ரம்ப் நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ட்ரேட் எடுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்க சின்ன முதலீட்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் டெக்னிக்கல்ஸை வந்து அனலைஸ் பண்ணாலே போதுமானது தான். ஸோ ட்ரம்ப் நியூஸ்ங்கிறது கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரம்ப் நியூஸ். ஏன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், கால் ஆப்ஷன் மேலே வர போகுதுன்னா புட் ஆப்ஷன் தாராளமாக வந்து செல் அடிச்சுன்னு அதில் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டியாக சைட்வேஸாக இருந்தால் கூட உங்களுக்கு லாபம் தான், வாலட்டிலிட்டியாக இருந்தால் கூட அந்த செல்லிங் பண்ணுறவங்களுக்கு லாபம் தான். ஸோ ஆப்ஷன் செல்லிங்க்கு தாராளமாக வந்து நாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் 5 days MCX கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே டு ஃப்ரைடே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.